ஆசிரியர்களுக்கும் மற்றும் என்னுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், என்னுடைய தம்பி தங்கைகள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் பாரதி. நானும் இந்த ஸ்கூல் தான் படித்தேன். நான் இப்போ திருநெல்வேலி அரசு சட்டக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் என்னைய மாதிரி லா காலேஜில் படிக்கணும் அப்படின்னா மெயினானது மார்க்கு தான். கண்டிப்பாக தேவையானது மார்க் ஒரு 90% மேலே இருந்தால் தான் சட்டக்கல்லூரியில் இடம் கிடைக்கும். நமக்கு இப்போ உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 6 சப்ஜெக்டில் தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மற்ற 4 சப்ஜெக்டில் எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்கள் ஒரு 90க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லா காலேஜில் இடம் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி, இது டெல்லியில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சியில் இருக்குது. இதுக்கு நம்ம சேரணும் அப்படின்னா இந்த கிளாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. அது நீங்கள் எழுதினாதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அதில் சேரலாம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இது இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் டைரெக்டாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 95% மேலே இருந்தால் தான் நமக்கு அங்கே இடம் கிடைக்கும். எனக்கு கிடைச்சது, ஆனால் என்னால் அங்கே போக முடியல. அந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே படிக்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த ஃபீஸ் 80,000 ரூபா ஃபீஸ். அதில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து போனோம்னா 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. அதுலேருந்து நம்ம போனோம்னா அந்த ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அது போக அங்கே ஹாஸ்டல் உண்டு. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே கட்ட வேண்டியிருக்கும் வருஷத்துக்கு. 15,000, அப்புறம் மாதம் ஒரு 4,000 கட்டணும். அந்த ஃபீஸுமே நமக்கு எல்லாமே கவர்மெண்ட்டே கட்டிக்கிடும். அடுத்து தமிழ்நாட்டில் 14 கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது. இந்த 14 காலேஜ்லையுமே ஒரு 200 சீட்டுக்கு மேலே இருக்குது. 200 சீட்டில் இந்த 7.5% இடஒதுக்கீடு போடணும்னா 90% வேணும் கண்டிப்பாக. அதனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இப்போலேருந்தே படிச்சீங்க அப்படின்னா எல்லா அந்த 4 சப்ஜெக்டில் தமிழ் இங்கிலீஷ் சேர்க்காம மற்ற 4 சப்ஜெக்டில் 90க்கு மேலே எப்படியாவது எய்ம் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லா காலேஜில் சீட்டு கிடைக்கும். இப்போ அடுத்து லா படிச்சுட்டு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லா படித்து முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் நம்ம வேறு யார்கிட்டயாவது ஒரு சீனியர்கிட்ட ஜூனியராக நம்ம இருக்கணும். அவங்கள்ட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 3 வருஷம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம். அப்படி எழுதி நம்ம சிவில் ஜட்ஜாக டைரெக்டாக சிவில் ஜட்ஜ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற அரசு வழக்கறிஞர் ஏபிபி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அரசு வழக்கறிஞர் ஆகிடலாம். டைரெக்டாக அரசு கவர்மெண்ட் கேஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா 7 வருஷம் நம்ம ஒரு சீனியர்கிட்ட ஜூனியராக இருந்துட்டு 7 வருஷம் கழிச்சு நம்ம டைரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு எக்ஸாம் எழுதலாம். அப்படி எழுதி நம்ம அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஆகிடலாம். நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, அதே மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, அந்த மாதிரி எப்படினாலும் ஆகலாம். அது போக ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு லாயர் இருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்கும் இருக்காங்க. அது மாதிரி அந்த நம்ம எக்ஸாம் எழுதி அந்த பேங்க்கும் போய் லாயராக ஆகலாம். பேங்க் லீகல் அட்வைசராக இருக்கலாம். இப்போ ஸ்கூலில் பார்த்தோம்னா நான் படிக்கும்போது 2023, 2022, 2023 படித்தேன். அப்போது என் கூட படித்த எல்லாருமே ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த மாதிரி தான் போனாங்க. நம்ம கோயில்பட்டி, சாத்தூர் இங்கே தான் எல்லாமே போனாங்க. நான் ஒருத்தன் மட்டும்தான் சென்னையில் போய் படித்தேன். அங்கே எனக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு இப்போ திருநெல்வேலியில் 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். நான் கூப்பிட்டேன், வாங்கடா என் கூட படிங்கடா, லா படிப்புண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர மாட்டேன்ட்டார். ஏன்னா பேரண்ட்ஸும் விட மாட்டேங்காங்க. பேரண்ட்ஸு லா படிச்சு மெயினாக கேர்ள்ஸை தான் சொல்கிறாங்க, நீ பொம்பளை பிள்ளை லா படித்து என்ன பண்ண போகிற அப்படிங்காங்க. மெயினாக இப்போ எங்கள் கிளாஸில் பார்த்தோம்னா 90 பேரில் 70 பேர் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. நம்ம ஊர் கிராமத்து சைடு கேர்ள்ஸை அனுப்ப மாட்டேங்காங்க லா படிக்கிறதுக்கு. இப்போ அங்கே பெரும்பாலுமே நிறைய பேர் படிக்கிறது கேர்ள்ஸ் தான் படிக்காங்க மெயினாக. அதனால் பெற்றோர்கள்
உங்கள் பொண்ணுங்க லா படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா தாராளமாக அனுப்பலாம். நீங்கள் எந்த பயமும் இல்லை. ஹாஸ்டலு எல்லாமே எல்லா வசதி எல்லா காலேஜ்லேயும் ஹாஸ்டல் வசதி உண்டு. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் பயப்படாமல் அனுப்பலாம். ஹாஸ்டல் வந்து நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது. போன வருஷம் அதே மாதிரி 2 பேர் தான் லா காலேஜ் படிச்சிருக்காங்க நம்ம ஸ்கூல்ல இருந்து. அதுக்கு முந்தின வருஷமும் 2 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் படிக்கணும். யாருக்கெல்லாம் லா படிக்கணும்னு ஆசை இருக்கு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. 2 பேர் தானா? பசங்களுக்கு யாரும் இல்லையா? பசங்களுக்கு யாரும் லா படிக்கணும்னு ஆசை இல்லையாப்பா? இந்த வருஷம் ஒரு 10 பேராவது லா காலேஜில் சேருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அனுப்புங்க. லா காலேஜ் படிக்கணும்னா இப்போ கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ்னா நீங்களாம் படிக்க வேண்டாம், நீ படித்து என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயே என் பாப்பா நான் லா படிக்க போகிறேன் படிக்க வைக்க போகிறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேண்டாம், பொம்பளை பிள்ளை படித்து என்ன செய்ய போகிறேன் அப்படிங்க. நீங்கள் தாராளமாக அனுப்பலாம், எந்த பயமும் இல்லாமல். என் பொம்பளை பிள்ளை என்ன லா படிக்கக்கூடாதுன்னு எது இருக்கா? தம்பிகளா வருவீங்களா லா காலேஜுக்கு? 4 பேர் தானா? கேள்வி கேட்டா தலைய குனிய கூடாது. இந்த தலை நிமிர்றதுக்கான ஃபங்க்ஷன் அது. நீ தலை நிமிர்னு எது கேள்வி கேட்டா லா காலேஜ் படிக்க போறேன் பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டு படிக்க போறான்னா கையை தூக்கி இருக்கான்னு பார்த்து நீ தூக்கிட்டு இருக்க கூடாது. மறுபடியும் சொல்லிட்டேன், உன்னோட இலக்கு என்னங்கிறத இப்ப முடிவு பண்ணிக்க. இது ஒரு நல்ல தருணம் நினைச்சுக்கோ. 12th முடிச்ச உடனே நான் லா காலேஜ் போறேன், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில படிக்க போறேன்னு சொல்லி மைண்ட்ல வச்சுக்கோ. நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் மறுபடியும் உனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். பழைய நாங்க முன்னாடி படிச்சோம், அது தன்னம்பிக்கை இருந்துச்சு, கொஞ்சம் படிப்புல டவுனா இருந்தோம். நீங்க இப்ப என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கையை குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதனால கேள்விகள் கேட்கும்போது என்ன செய்யுங்கன்னா ஓகி சொல்லுங்க. லா படிக்கணும் முடிச்சிருக்கியா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, கை இப்படி இருக்கணும், கண்டிப்பா நான் ஜெயிச்சு காப்பேன்னு சொல்லி தூக்கணும். சரியா? எதுக்கு பழைய மாணவர்கள்ல சாதிச்ச ஒரு மாணவரை கூட்டிட்டு வந்து உங்கள்ட்ட பேச விடுறோம் அப்படின்னா, அவங்கள பார்த்து நீங்க என்ன செய்வீங்க, மோட்டிவேட் ஆவீங்க. அவங்கள மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி நம்மளும் போய் ஃப்ரீயா லா காலேஜ்ல படிக்கணும். பேரண்ட்டுக்கு முதல்ல சிரமம் இல்லாம படிக்க வைக்கணும். பேரண்ட்டுக்கு மறுபடியும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், லட்சக்கணக்கில் வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா பையங்க மேல கவனம் செலுத்துறதை விட்டுருங்க. இல்ல பைசா நம்மகிட்ட லட்சக்கணக்கில் இல்ல அப்படின்னா என்ன செஞ்சிருங்க, காலையில இருந்து எலிப்போர்ட்ல இருந்து சாயங்காலம் வீட்டுக்குள்ள வர்றது வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எதை படிச்சிட்டு இருக்கான். இப்ப இருக்க எத்தனை பேரண்ட்டுக்கு தெரியும் 11th நம்ம பையன் என்ன குரூப் படிச்சிட்டு இருக்கானு? சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாத சூழ்நிலை தான் இருக்குது. அதுல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, அவன் படிச்சு முடிச்சா என்னென்ன கோர்ஸ் எடுத்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது தெரியாம இருக்குது. உங்க பையனை உட்கார வைங்க, உங்க பையன்கிட்ட பேசுங்க, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீ எதுல போகணும்னு விருப்பப்படுற அப்படின்னு கேளுங்க. உங்க ஊர்ல யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க, என் பையன் இந்த மாதிரி இந்த குரூப் படிச்சுட்டு இருக்கான், அவனை என்ன படிக்க வைக்கலாம்னு சொல்லி கேளுங்க. அதற்கான வழிகளை தேர்ந்தெடுங்க. ஸ்கூலுக்கு வாங்க, டீச்சர்ஸ்ட பேசுங்க, HMM கிட்ட பேசுங்க. ஏதாவது அவனை சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை உண்டு பண்ணுங்க. சரியா? பசங்களா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், வாழ்க்கை உங்களை என்ன செஞ்சிடும், விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். நீ திரும்பி பார்த்தா கூட பிடிக்க முடியாது. வாழ்க்கை இப்பவே இருக்குமா பிடிச்சுக்கோ. இன்னொரு 5 வருஷம் போனதுக்கு அப்புறமா என்ன செஞ்சிடாத, மனசு கஷ்டப்பட்டு அழுது நொந்து உட்கார்ந்துட்டு இருக்காத, இப்பவே பிடிச்சுக்கோ, சாதிச்சிரு. இங்க எல்லாமே பணம் தான். பணம் எதனால வரும்னா கல்வியால வரும், கல்வியால மட்டும்தான் வரும். சரியா? அதனால கல்வியை நல்லா படிச்சுக்கோ. நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லா படிச்சு தான் வந்திருக்காங்க. டாக்டர் அம்பேத்கரா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும், அடுத்து ஜவஹர்லால் நேரு, இவங்க எல்லாருமே லா படிச்சு தான் பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதுபோக கஷ்டமா இருக்கு, வீட்டில் ரொம்ப கஷ்டம், எங்களால் அவ்வளோ தூரம்லாம் படிக்க முடியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நானும் அன்னன்னைக்கு வேலை பார்த்து தான் நானும் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஸ்கூல் படிக்கும் போது வேலை பார்த்து தான் படித்தேன், இப்போயே வேலை பார்த்துட்டே தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில இருந்து யாரையும் நம்பிட்டு நான் இல்லை. நான் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங் போட்டு எதுவுமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. லா பற்றி என்ன படிக்கணும் அப்படின்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. நானாக தான் சூஸ் பண்ணி லா படிக்கணும். எல்லாரும் டிகிரியாக போகிறாங்க, சரி நம்ம ஏதாவது தனியாக போவோம் லா படிக்கலாம் அப்படின்னு தான் நான் லா காலேஜில் சேர்ந்தேன். தூத்துக்குடி கூட்டு போனாங்க ஒரு இந்த மாதிரி மீட்டிங்க்கு தான். அதில் என்னென்னா எல்லா கோர்ஸ் பற்றியும் சொன்னாங்க, லா கோர்ஸ் பற்றி சொல்லவே இல்லை. நான் என் செல்லை வச்சு டெய்லி யூடியூப்பில் பார்ப்பேன், லா காலேஜ் அதை எப்படி சேரலாம், இது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு டெய்லி அதில் யூடியூப்பில் பார்த்து. எல்லாமே ஆன்லைனில் தான் அப்படியே நடக்கும். நம்ம நேரடியாக போய் காலேஜில் போய் கேட்கவும் முடியாது.
டெய்லி அண்ணனைக்கு யூடியூப்ல யாராவது இந்த யூடியூப் சேனல் இருக்கும், அதில் யாராவது என்ன டெய்லி அப்டேட் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து அப்படி தான் அப்ளை பண்ணி அப்படி தான் காலேஜில் போய் சேர்ந்தேன். இப்போ உங்களுக்கு இவ்வளவு சொல்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த மாதம் பெண்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம், அதில் வந்து ஒரு 1000 ரூபா மாதம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால 1000 ரூபாய் ஏறும். அடுத்து தமிழ் புதல்வன் ஸ்கீம், அதுக்கும் 1000 ரூபாய் எனக்கு மாதம் ஏறிட்டு தான் இருக்கு. எனக்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மிக்க நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் கண்டிப்பா நிறைய பேர் லா காலேஜில் சேருவீங்க. நன்றி. மிக்க மகிழ்ச்சி பாரதி, நன்றி. இந்த மாணவன்லாம்